பயங்கர கான்ஃபிடென்ட்ல வந்தேன். உண்மையிலேயே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பயம்ன்றது துளி கூட கிடையாது. லைட்டா ஒரு ரோடு மட்டும் கீழே உள்ள விழுந்தது, உயிர் போற பயம் வந்தது. இதோட பிடிஎஸ் வருது. இப்போ லைட்டா பயமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இது ஐயனார் துணை ஆடியன்ஸ்க்காக. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? சார் இதுதான் சார் முக்கியம், ஆடியன்ஸுக்கு தெரியணும்ல சார். சார் ஆய் சொல்லுங்க சார். ஓட்டு மேல வந்து இந்த மாதிரி படுத்து தூங்குறதெல்லாம் தேவை. இப்ப நமக்கு நிலாவுக்கு நிலாவா இங்க நிலாவே விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய ஐயனார் துணை சீரியலோட ரீசெண்ட் எபிசோட்ல நடேசனோட அண்ணனும் தங்கச்சியும் போலீஸை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணி ஐயனார் வீட்டு மேல கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடு நடேசனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னதன் பேர்ல போலீஸும் விசாரிச்சு நடேசனுக்கு இந்த வீடு சொந்தம்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, உயில் கூட இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டு மொத்த குடும்பமும் வெளியில துரத்தி அடிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம மொத்த குடும்பமும் தெருவுக்கு வந்து நின்று அப்புறம் ஒரு ஹோட்டல்ல போய் தங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிலா அந்த உயிலை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி சோழனை கூட்டிக்கிட்டு போய் திட்டங்கள்லாம் தீட்டி பெரியப்பா கிட்ட திருடங்க மாதிரிலாம் போய் விசாரிச்சு அவர்கிட்ட அந்த உயில் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பாத்துடலாம்னு சொல்லி நிலாவும் சோழனும் ஐயனார் வீட்டு கேட்ட எகிரி குதிச்சு வீட்டோட கதவு 2 பக்கமும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு சோழன் வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஏணியை எடுத்து போட்டு 2 பேரும் வீட்டுக்கு மேலே ஏறி சோழன் ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்கி வெறித்தனமா தேடி உயிலை கண்டுபிடிச்சிருந்தாரு. இந்த நிலையில இந்த சீக்வன்ஸோட மேக்கிங் அப்ப எடுக்கப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை நிலாவா நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் மதுமிதா ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படுத்து தூங்குறதெல்லாம் தேவை. இப்ப நமக்கு நிலாவுக்கு நிலாவா இங்க நிலாவே